கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள், புனிதமான தீபம், தூய்மையான தூபம். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. RS இன்ஃபோடெயின்மெண்ட் எல்ரெட் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை 2 வெற்றி நடை போடுகிறது. இவ்வளோ நாள் இது விருச்சிக ராசி கேட்டால் யாரை கேட்டாலும் எனக்கு நடக்கலைன்னு இவ்வளோ நாள் சொன்னாங்களே, இப்போ தான் அப்பாடா அப்படின்னு ஒரு இந்த சனி பயிற்சியும் பிறகு தான் கொஞ்சோண்டு ஒரு பெரிய மாற்றம். எப்போ விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த விருச்சிகத்துக்கும் ரிஷபத்துக்கும் எப்பயுமே இந்த சந்திரனோட ஆதிக்கம் பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கல்யாணம்லாம் நான் செட்டில் ஆகிட்டு பண்ணுறேன், எனக்கு இந்த இது இல்லை, மாப்பிள்ளை தலையில் முடி இல்லை, மாப்பிள்ளை கருப்பாக இருக்கிறாரு, இல்லை பொண்ணு இப்படி இல்லை, பொண்ணு குள்ளமாக இருக்குது, இதெல்லாம் பார்க்காம நம்ம முகத்துக்கு ஏற்ற மாதிரி எது இருக்குதோ அதை ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்க, 9 பேர் வேலை வெட்டிக்கு போகலன்னா கூட அந்த பெண்ணுடைய சம்பாதனையிலேயே அந்த குடும்பம் பிழைக்கும். பெண்களுக்கு சிறப்பான ஆண்டு, அதனால் ஆண்களுக்கு குறைவுன்னு சொல்லவில்லை. இந்த 2025ஆம் ஆண்டு உடன் இருப்பவர்கள் நிறைய சதி செய்வாங்க. அது உறவாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், கூட்டாளியாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் கொஞ்சம் உஷாராக இருக்கும். வண்டியில் வித்த காட்டினீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் ஆப்பிளோட பார்க்க வேண்டியது. இந்த கட்டடிக்கிறது, ஃபிகரை பார்த்தோன்னே வீலிங் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா விருச்சகத்துக்கு 108 நம்பரை கையிலே வச்சு அனுப்பிச்சி விட்டுடலாம். அந்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலம். ஐபிசி பக்தியின் அஸ்ட்ராலஜர்ஸ் ரவுண்ட் டேபிள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள், புனிதமான தீபம், தூய்மையான தூபம். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, 23 கிளைகள், 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம். மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? 2025 விருச்சிகம் 25 வயது வரைக்கும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு கேதசையோ சுக்கிரதசையோ நடக்கும் பாருங்கள். அதன் பிறகு தான் அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இப்போ குரு பயிற்சியாகி நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை தனுசு ராசின்னு எடுத்துக்குவோம் கணக்கு. தனுசு ராசிக்கு பலன் எடுக்கும்போது குரு 7க்கு போய்டுவார், எதிர்பாரா திடீர் திருமணம் நடந்துடும், சம்மந்தமே இல்லாமல் திருமணம் நடக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவருக்கு உதாரணமாக புதன் தசையில் பிறந்தவருக்கு ஒரு 19 வயசு, இப்போ உதாரணமாக சனி தசையில் பிறந்தவரோ இல்லை புதன் தசை முடிஞ்சவரோ நாங்கள் கேதசையோ சுக்கிரதசையோ நடக்கும்போது எதிர்பாராத திடீர் திருமணம் நடந்துடும் இந்த காலகட்டம் 2025. அதுவும் குரு பயிற்சியும் பிறகு பண வருமானம், திடீர் வருமானம், எதிர்பாராத வருமானம், சம்மந்தமே இல்லை. நான் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேங்க 1.5 லட்சம் 2 லட்சம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, நான் இது பணம் கட்டியிருந்தேங்க, பயிர் இன்சூரன்ஸ் கட்டியிருந்தேன் எனக்கு பணம் வந்துச்சுங்க அப்படிம்பாங்க. எதிர்பாராத பண வரவுகள் இந்த விருச்சிக ராசி இருக்கும். இந்த இவ்வளோ நாள் இது விருச்சிக ராசி கேட்டால் யாரை கேட்டாலும் எனக்கு நடக்கலைன்னு இவ்வளோ நாள் சொன்னாங்களே, இப்போ தான் அப்பாடா அப்படின்னு ஒரு இந்த சனி பயிற்சியும் பிறகு தான் கொஞ்சோண்டு ஒரு பெரிய மாற்றம். எப்போ விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த விருச்சிகத்துக்கும் ரிஷபத்துக்கும் எப்பயுமே இந்த சந்திரனோட ஆதிக்கம் பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ இருந்தாலும் அவங்களுக்கு அது பத்தலை, இல்லை முடியலை, எனக்கு முடியலை, அதுவும் சம்மந்தமே இல்லை முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பூட்டு இருக்குது, ஒரு சாவி இருக்குது, அந்த பூட்டு ஒரு சாவி கரெக்டான சாவி போட்டிருந்தால் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் நான் வேறு ஏதோ ஒரு சாவி போட்டு நான் திறக்கலைங்கிறல அதுமாரி தான் என்னோடய முயற்சி எல்லாமே வேறு ஒரு பக்கம் இருக்கும். அதை விட்டு இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு தேவையான இடத்துல தேவையான முயற்சி பண்ணால் தான். தோனி 6 அடிக்கிறாரு, கிரவுண்டில் 6 அடித்தா 6ன்னு, வீட்டில் ஒரு கிரவுண்ட் வச்சுட்டு 6 அடித்தா 6 ரன் சேர்த்துவாங்களா என்ன? இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்து எதுக்கு முயற்சி பண்ணணும், எதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற தெளிவாக முயற்சிக்கணும். ஸோ அதேமாதிரி வீடு வண்டி வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இது 2 விஷயத்துக்கும் முயற்சி பண்ணக்கூடாது. முயற்சி பண்ணாங்கனாலே அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அது ஒன்று தான். எதிர்பாராத பண வரவுகள் மட்டும் இந்த விருச்சிகத்துக்கு இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். இந்த காலகட்டங்கள் எதிர்பாராத திடீர் திருமணங்கள் நடக்கக்கூடிய இருக்குது. குழந்தை பிறப்பு இது நாள் வரைக்கும் 32 வயசு 36 வயசு வரைக்கும் எனக்கு விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணம் இருக்குது, எனக்கு குழந்தைய பிறக்கலைன்னா கண்டிப்பாக இந்த 2025 ஒரு பெரிய மாற்றம் வரும். இந்த டைம் டாக்டர்கிட்ட போய் பாருங்கள், கண்டிப்பாக அந்த குழந்தை பிறப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். விருச்சிக ராசி அஷ்டாத்தம சனி அப்பா வர்ற மார்ச்சில் முடிய போது அதே ஒரு பெரிய திருப்தி தான் அவங்களுக்கு. 2வது குரு பார்வை, அது ரொம்ப சிறப்பான ஒரு பார்வை அவங்களுக்கு. சொன்ன மாதிரி தொழில் முன்னேற்றம், தொழிலில் கொஞ்சம் பதவி உயர்வுகள், அதாவது தொழில் சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாடு பயணங்கள்லாம் இருக்கும், தொழில் ரீதியாகவே போவாங்க. இந்த எக்ஸ்ட்ரா வருமானம் அண்ணன் சொன்ன மாதிரி அதை தாங்கள் என்ன வருமானம் பார்த்துருந்தா அதை விட அவங்கள அறியாமையே ஒரு வருமானத்துக்கு உண்டான விருச்சிகத்தில் விசாக நட்சத்திரம்னு வச்சுக்கலேன், பெண்களுக்கு ஒரு சிறப்பான, ஆனால் என்னென்னா அவங்க கொஞ்சம் இந்த முன்கோபத்தையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் கொஞ்சம். பட் குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபடும் பெண்கள்,
ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்க, 9 பேர் வேலை வெட்டிக்கு போகலன்னா கூட அந்த பெண்ணுடைய சம்பாதனையிலேயே அந்த குடும்பம் வந்து பிழைக்கும். ஸோ அந்தளவுக்கு குடும்பத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பெண்களுக்கு சிறப்பான ஆண்டு, அதனால் ஆண்களுக்கு குறைவுன்னு சொல்லவில்லை. பட் இந்த ஆண்டு வந்து விருச்சிகத்துக்கு வந்து ஒரு சிறப்பான ஆண்டு. விருச்சிகம் ஜபாவுடைய அதிபதியாக இருக்கக்கூடியது. ஆனால் சந்திரன் நீச்சம், அதனால் மூட் ஸ்விங் அதிகமாக இருப்பாங்க. விடாப்பிடி அதிகமாக இருக்கக்கூடிய ராசி யாருன்னா விருச்சிகம். சாதனையாளர்கள், சாதனையில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா விருச்சிகம். சயின்டிஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸு, பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே. இந்த 2025ஆம் ஆண்டு உடன் இருப்பவர்கள் நிறைய சதி செய்வார்கள். அது உறவாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், கூட்டாளியாக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவனாக இருக்கலாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் உஷாராக இருக்கும். ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கும். ஹெல்த்து கொஞ்சம் படுத்தும், பிளட் சர்க்குலேஷன் படுத்தும். விபத்துகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி சுபவிரயம்லாம் ஏற்படும். பணம் வருவதில், பணம் நிறைய சம்பாதிக்கிறது, இருக்கிற இடத்த விட்டு டெவலப் ஆகுது. விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடிய சின்ன வயசு பசங்கள்லாம் திடீர்னு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி பெரிய லெவலில் ஆகுது. ஸ்டார்ட் அப் தொழில் செய்கிறது. ஸ்டார்ட் அப்பில் பார்த்திங்கன்னா டக்குன்னு பெரிய லெவலுக்கு கோடியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க. அவங்க குடும்பத்தில் தலைமுறையிலே இல்லாத மாதிரி சாதனை செய்யக்கூடிய அமைப்பு. ஸ்போர்ட்ஸில், மியூசிக்கில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களாம் திடீர்னு 8ஆம் புகழுக்கு வருவாங்க. வீடெல்லாம் மாற்றி கட்டுறது, ஒரு 2 ரூம் இருக்கிற வீட்டிலேருந்து மாறி 3 பெட்ரூம் 4 பெட்ரூம், சிலர் தனி வீடு வாங்குறது, எல்லா லெவலையும் நல்லாயிருக்கும். ரொம்ப அழட்டிக்கவே வேணாம், அற்புதமான அமைப்பு இருக்கும். கல்யாண அமைப்பு வந்து கண்டிப்பாக 8ல் குரு வந்தாலும் கல்யாணம் நடக்கும். அதான் ஐயா விளக்கம் கொடுத்துட்டார். ஸோ திருமணம் இதெல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். புத்திர சந்தானாலும் கூடி வரக்கூடிய காலகட்டம். தள்ளி போடாமல் இருக்கிறது நல்லது. இந்த கல்யாணம்லாம் நான் செட்டில் ஆகிட்டு பண்ணுறேன், எனக்கு இந்த இது இல்லை, மாப்பிள்ளை தலையில் முடி இல்லை, மாப்பிள்ளைக்கு இது இல்லை, மாப்பிள்ளை கருப்பாக இருக்கிறாரு, இல்லை பொண்ணு வந்து இப்படி இல்லை, பொண்ணு குள்ளமாக இருக்குது, இதெல்லாம் பார்க்காம நம்ம முகத்துக்கு ஏற்ற மாதிரி எது இருக்குதோ அதை ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா லைஃப்பில் வந்து ஒரு துணை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை விட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா விருச்சிகம் அடிக்கடிக்கு மைண்டு மாறும். ஐஸ்வர்யா வீட்டில் போய் பார்த்தா தான் என்ன பிரச்சனைன்னு தெரியும். நமக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற மாதிரி போய்க்கும். அது வந்து ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே கூடி வரக்கூடிய காலகட்டம். வண்டியில் மட்டும் வித்தை காட்டக்கூடாது. வண்டியில் வித்தை காட்டினீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து தான் ஆப்பிளோட வந்து பார்க்க வேண்டியதாகிடும். இந்த கட்டடிக்கிறது, ஃபிகரை பார்த்தோன்னா வீலிங் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா விருச்சகத்துக்கு ரெடியாக சொல்லிடலாம். 108 நம்பரை கையிலே வச்சு அமுச்சு விட்டுடலாம். அந்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலம். ஐபிசி பக்தியின் அஸ்ட்ராலஜர்ஸ் ரவுண்ட் டேபிள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் கௌதர்பார். பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள், புனிதமான தீபம், தூய்மையான தூபம். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 23 கிளைகள், 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம். மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள், புனிதமான தீபம், தூய்மையான தூபம். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. RS இன்ஃபோடெயின்மெண்ட் எல்ரட் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை 2 வெற்றி நடை போடுகிறது.